ஓம் சாந்தி. ஏப்ரல் 20, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 2005. ஒரு வினாடியில் ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன்முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்வதன் மூலம் உங்களால் மாஸ்டர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அருள்பவர் ஆக முடியும். இன்று பாப்தாதா எங்கும் உள்ள தனது அதிர்ஷ்டமான அன்பான குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பிலே திளைத்திருக்கிறார்கள். இந்த இறை அன்பானது ஆன்மீக அன்பாகும். இந்த அன்பே குழந்தைகளான உங்களை தந்தைக்கு சொந்தமானவர்கள் ஆக்கியது. அன்பே உங்களை இலகுவாக வெற்றியாளர் ஆக்கியது. இன்று அமிர்த வேளையிலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அன்பு மாலையை சூட்டினார்கள். ஏனென்றால் இறைவனின் அன்பானது குழந்தைகளான உங்களை நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படி ஆக்கும் என்பதை அறிவீர்கள். அன்பின் அனுபவம் எத்தகையது என்றால் அது உங்களை இறைவனின் பல பொக்கிஷங்கள் அனைத்தினதும் தங்கச் சாவியை வழங்கியுள்ளார். பல பொக்கிஷங்களுக்கு அதிபதி ஆக்குகிறது. தந்தை குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இறை பொக்கிஷங்கள் அனைத்தினதும் தங்க சாவியை வழங்கியுள்ளார். அந்த தங்க சாவி என்னவென்று உங்களுக்கு தெரியும் தானே? எனது பாபா என்பதே இந்த தங்கச் சாவி ஆகும். எனது பாபா என நீங்கள் கூறிய உடனேயே நீங்கள் சகல பொக்கிஷங்களின் உரிமையையும் பெறுகின்றீர்கள். உங்களுக்கு சகல பேறுகளினதும் முழுமையான உரிமை உள்ளது. நீங்கள் சகல சக்திகளால் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள். இத்தகைய சம்பூர்ணமான ஆத்மாக்களின் இதயங்களில் என்ன பாடல் வெளிப்படுகிறது? பிராமணர்களான எங்களின் பொக்கிஷ களஞ்சியத்தில் எவ்வித குறைவும் இல்லை. இன்று நினைவு தினம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று குழந்தைகள் அனைவரும் குறிப்பாக ஆதிதேவ் தந்தை பிரம்மாவை அதிக அளவில் நினைவு செய்கிறார்கள். பிராமண குழந்தைகளான உங்களை பார்ப்பதில் தந்தை பிரம்மா மகிழ்ச்சி அடைகின்றார். ஏன்? ஒவ்வொரு பிராமண குழந்தையும் மில்லியன்களில் ஒருவரான பாக்கியசாலி குழந்தை ஆவார். உங்களின் பாக்கியத்தை நீங்கள் அறிவீர்கள் தானே? ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஒரு பாக்கிய நட்சத்திரம் ஜொலிப்பதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த நினைவு நாளில் பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு குறிப்பாக உலக சேவையின் பொறுப்பு கிரீடத்தை வழங்கினார். எனவே இந்த நினைவு நாளே குழந்தைகளான உங்களின் முடிசூட்டு விழாவிற்கான தினமாகும். இது குறிப்பாக பௌதீக ரூபத்தில் குழந்தைகளுக்கு அக சக்திகளை விரும்பி அளித்த நாளாகும். இது மகன் தந்தையை காட்டுகின்றார் என்று கூறுவதை நடைமுறை வடிவில் இடுவதற்கான நாளாகும். குழந்தைகள் கருவிகளாகி தன்னலமற்ற முறையில் உலக சேவை செய்வதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். கரன்காராக இருந்த வண்ணம் கரன்கார் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்ப்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் சேவையில் வெற்றி பெறுவதற்கான பிரதானமான அடிப்படை என்னவென்றால் கராவன்கார் தந்தை கரன்கார் ஆத்மாவான என்னை செய்ய வைக்கின்றார். இந்த ஆத்மாவான நான் ஒரு கருவி ஆவேன் என்பதாகும். இது ஏனென்றால் கருவியாக இருக்கும் உணர்வுடன் நீங்கள் இயல்பாகவே பணிவாக இருக்கும் ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். உங்களை இயல்பாகவே ஷரீர உணர்விற்குள் அழைத்து வருகின்ற நான் என்ற உணர்வானது கருவி என்ற உணர்வினால் முடிவடையும். இந்த பிராமண வாழ்க்கையில் நான் என்ற இந்த ஷரீர உணர்வே மிகப்பெரிய தடையை உருவாக்குகிறது. கராவன்கார் என்னை செய்ய வைக்கின்றார். கராவன்காரான கருவியான நான் இதை செய்கின்றேன் என்ற அனுபவத்தை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது இலகுவாக உங்களால் ஷரீர உணர்விலிருந்து விடுபட முடியும்.
நீங்களும் ஜீவன் முக்தி வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் எப்படியும் ஜீவன் முக்தியை பெறத்தான் போகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது சங்கமயுகத்தின் அலௌகிக ஆனந்தம் உண்மையில் அலௌகிகமானது. உதாரணமாக, நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டீர்கள். செயல்களை செய்யும் பொழுதும் அவர் செயலின் பந்தனத்திற்கு அப்பாற்பட்டிருந்தார். அவரின் வாழ்க்கையில் அவர் ஓர் தாமரையைப் போல் பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருந்தார். பெரியதோர் குடும்பத்தின் பொறுப்பை கொண்டிருந்த போதும் உங்களை யோகிகளாகவும் பின்னர் தேவதைகளாகவும் பின்னர் தேவர்களாகவும் ஆக்குகின்ற பெரும் பொறுப்பை கொண்டிருந்த போதிலும் அவர் கவலையற்ற சக்கரவர்த்தியாகவே இருந்தார். இதுவே ஜீவன் முக்தி ஸ்திதி எனப்படுகிறது. இதனாலேயே பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தாமரை மலரை பிரம்மாவின் ஆசனமாக காட்டியுள்ளார்கள். அவர் ஒரு தாமரையின் மீது வீற்றிருப்பதாக காட்டியுள்ளார்கள். எனவே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் பாப் தாதாவிடமிருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இந்த நேரத்திலேயே நீங்கள் மாஸ்டர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அருள்பவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இப்படி ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்படி ஆக வேண்டும். முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவராக ஆகுவதற்கான வழிமுறை ஒரு வினாடியில் ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பதாகும். இந்த பயிற்சி இப்பொழுது அவசியம். நீங்கள் விரும்பும் பொழுது உங்களின் கைகள் கால்களைப் போன்ற பௌதீக அங்கங்களை உங்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருப்பதைப் போல் உங்களின் மனதிலும் அந்த அளவு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும். அதற்கு நேரம் எடுக்குமா? உங்களின் கையை உயர்த்த வேண்டும் என நீங்கள் நினைக்கும் பொழுது அதற்கு ஏதாவது நேரம் எடுக்குமா? உங்களால் அதை செய்ய முடியும் தானே? இப்பொழுது உங்களின் கைகளை உயர்த்தும்படி பாப்தாதா உங்களிடம் கேட்டால் உங்களால் அதை செய்ய முடியும் தானே? அதை இப்பொழுது செய்யாதீர்கள், ஆனால் உங்களால் அதை செய்ய முடியும். அதேபோல் நீங்கள் விரும்பும் இடத்தில் உங்களால் ஒருமுகப்படுத்தக்கூடிய வகையில் உங்களின் மனதின் மீது அதிக அளவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அது உங்களின் கை கால்களை விட சூட்சுமமாக இருந்தாலும் அது உங்களுடையது தானே? எனது மனம் என்றே நீங்கள் கூறுகிறீர்கள், அப்படித்தானே? உங்களின் மனம் என நீங்கள் சொல்வதில்லை. அதனால் உங்களின் பௌதீக அங்கங்களை உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதைப் போல் உங்களின் மனம் புத்தி சமஸ்காரங்கள் உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் முதலாம் இலக்க வெற்றி பெறுகின்ற ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். விஞ்ஞானிகளால் அவர்களின் விண்வெளிக்கலன் மற்றும் வசதிகளால் மட்டுமே இந்த உலகில் பயணிக்க முடியும். அதிகபட்சம் அவர்களால் மற்ற கிரகங்களுக்கே செல்ல முடிகிறது. எவ்வாறாயினும் பிராமண ஆத்மாக்களான உங்களால் 3 உலகங்களையும் சென்று அடைய முடிகிறது. ஒரு வினாடியில் உங்களால் சூட்சும வதனம், அஷரீரி உலகம், பௌதிக உலகில் குறைந்தபட்சம் மதுபன் ஆகிய இடங்களுக்கு செல்ல முடியும் தானே? ஒரு வினாடியில் உங்களின் மனதை மதுபனிற்கு செல்லும்படி நீங்கள் கட்டளையிட்டால் உங்களால் அதை செய்ய முடியுமா? உங்களின் மனதால் அங்கே செல்லுங்கள், உங்களின் உடலால் அல்ல, ஆனால் உங்களின் மனதால் செல்லுங்கள். உங்களின் மனதிற்கு நீ சூட்சும வதனத்திற்கு அல்லது அஷரீரி உலகிற்கு செல்ல வேண்டும் என நீங்கள் கட்டளையிட்டால் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு ஒரு வினாடியில் உங்கள் மனதை அங்கே செல்ல வைக்க முடியுமா? இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கிறதா? இப்பொழுது இந்த பயிற்சிக்கு அதிக தேவை உள்ளது. நீங்கள் இதை பயிற்சி செய்வதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது நீங்கள் விரும்பும் பொழுது விரும்பிய அளவு நேரத்திற்கு ஒருமுகப்பட்டு இருப்பதிலும் அசைக்க முடியாதவராக இருப்பதிலும் எந்த விதமான குழப்பமும் இல்லாதிருப்பதிலும் அதிக அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு கூற்று உள்ளது, தமது மனதை வென்றவர்கள் உலகையே வெல்வார்கள்.
ஆனால் இப்பொழுதும் சில நேரங்களில் மனம் உங்களை ஏமாற்றுகிறது. எனவே இன்று இந்த சக்தி தினத்தில் பாப்தாதா குறிப்பாக இந்த சக்தியிடம் உங்களின் கவனத்தை ஈர்க்கின்றார். ஓ சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்பொழுது நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் இந்த பயிற்சியை சோதித்து பாருங்கள். காலத்திற்கு ஏற்ப திடீரென்று பல விஷயங்களின் விளையாட்டுகள் இடம்பெறுவதை நீங்கள் காண்பீர்கள். இதற்கு ஒருமுகப்படுத்தும் சக்தி அவசியம். ஒருமுகப்படுத்தும் சக்தியால் உங்களால் இலகுவாக திட சங்கற்பத்தின் சக்தியை வளர்த்து கொள்ள முடியும். திட சங்கற்பம் இயல்பாகவே நீங்கள் வெற்றி பெறச் செய்யும். எனவே குறிப்பாக சக்தி தினத்தில் குறிப்பாக இந்த சக்தியை பயிற்சி செய்வதில் கவனம் செலுத்துங்கள். இதனாலேயே பக்தி மார்க்கத்திலும் மனதினால் தோற்றவர்கள் உலகினாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். ஆனால் மனதை வென்றவர்கள் உலகையே வெல்வார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே அது உங்களின் மனம் என நீங்கள் கூறுவதனால் உங்களின் மனதின் அதிபதியாகி உங்களின் சக்திகள் என்ற கடிவாளங்களால் வெற்றி பெறுங்கள். இந்த புது வருடத்தில் இந்த வீட்டுப் பாடத்தை விசேஷமான கவனம் செலுத்துங்கள். ஒரு யோகியாக இருப்பது எனப்படுகிறது. ஆனால் பிரயோகியாகவும், அதாவது பரிசோதனை செய்கின்ற ஓர் ஆத்மாவாகவும் ஆகுங்கள். இன்று அன்பான இதயபூர்வமான உரையாடல்கள், அன்பான முறைப்பாடுகள், சமமானவர் ஆகுவதற்கான ஊக்கமும் உற்சாகமும் என்ற 3 வகையான உரையாடல்களும் பாப்தாதாவை வந்தடைந்தன. அன்பு நிறைந்த நினைவும் எங்குமுள்ள குழந்தைகளின் அன்பான நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தன. கடிதங்களும் இதயபூர்வமான உரையாடல்களும் செய்திகளும் பாப்தாதாவை வந்தடைந்தன. பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிரதிபலனாக பாபாவும் தனது இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் வழங்கினார். பாபா தனது இதயபூர்வமான ஆசீர்வாதங்களையும் வழங்கினார். ஒவ்வொருவரின் பெயரையும் குறிப்பிட முடியாது. உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் உள்ள குழந்தைகளின் பந்தனத்தில் இருப்பவர்களினதும் அழைப்பவர்களினதும் அன்பும் நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தன. பாப்தாதா கூறுகின்றார், அன்பிற்கு பிரதிபலனாக இப்பொழுது உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். அதாவது இப்பொழுது மேடையில் உங்களின் முழுமையான ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் சம்பூர்ணம் ஆகும் பொழுது துன்பமும் அமைதியின்மையும் முடிந்துவிடும். இப்பொழுது உங்களின் சகோதர சகோதரிகள் மேலும் துன்பப்பட அனுமதிக்காதீர்கள். அவர்களை இந்த துன்பத்திலிருந்தும் அமைதியின்மையிலிருந்தும் விடுபடச் செய்யுங்கள். அவர்கள் மிகுந்த பயத்துடன் இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது, என்ன நடக்கும் என்ற இருளில் அவர்கள் அலைந்து திரிகின்றார்கள். இப்பொழுது ஆத்மாக்களுக்கு ஒளி பாதையை காட்டுங்கள். உங்களுக்குள் இந்த உற்சாகம் இருக்கிறதா? உங்களுக்கு இந்த கருணை இருக்கிறதா? இப்பொழுது எல்லையற்றதை பாருங்கள். உங்களின் பார்வையை எல்லையற்றதை நோக்கி செலுத்துங்கள். அச்சா, நீங்கள் உங்களின் வீட்டு வேலையை நினைப்பீர்கள் தானே? அதை மறக்காதீர்கள். தமது மனங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியால் முழுமையாக 1 மாதத்திற்கு சம்பூர்ணமாக தாம் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேர அளவிற்கு ஒருமுகப்படுத்தக்கூடியவர்களுக்கு பாபா ஒரு பரிசு கொடுப்பார். இந்த பெரு பேற்றை அடைபவர்களுக்கு பாபா ஒரு பரிசு வழங்குவார். இது ஓகேயா? யார் அந்த பரிசை பெறுவார்கள்? பாண்டவர்களா? பாண்டவர்கள் முதலில் பெறுவார்களா? பாண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். எவ்வாறாயினும் சக்திகள் என்ன கூறுகின்றீர்கள்? 1. பாண்டவர்கள் 1ஆம் இலக்கத்தவர்கள். சக்திகள் ஆகாது விட்டால் பாண்டவர்கள் அப்படி ஆகுவார்கள். இப்பொழுது உங்களின் வேகத்தை சிறிது அதிகரியுங்கள். அது சௌகரியமான ஒரு வேகமாக இருக்கக்கூடாது.
நீங்கள் துரிதகதியை கொண்டிருப்பதன் மூலம் மட்டுமே ஆத்மாக்களின் துன்பமும் அமைதியின்மையும் முடிவிற்கு வரும். ஆத்மாக்களின் மீது கருணை குடையை பிடியுங்கள். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்கள். இரட்டை வெளிநாட்டவர்கள் என்றால் தமது முயற்சிகளை இரட்டிப்பாக்குவதன் மூலம் முன்னேறுபவர்கள் என்ற அர்த்தம் என பாப்தாதா கூறுகின்றார். உங்களுக்கு இரட்டை வெளிநாட்டவர்கள் என்ற பட்டம் உள்ளது. அது உங்களின் பட்டம் தானே? அதேபோல் இரட்டை வெளிநாட்டவர்கள் என்றால் முதல் இலக்கத்தை பெறுவதில் இரட்டிப்பு வேகத்தில் முன்னேறி செல்பவர்கள். இது நல்லது. பாப்தாதா ஒவ்வொரு குழுவிலும் சில இரட்டை வெளிநாட்டவர்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் பாரதவாசிகளும் சந்தோஷப்படுகிறார்கள். உலக உபகாரிகள் என்ற பட்டத்தை பார்க்கும் பொழுது பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இப்பொழுது இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் என்ன திட்டங்களை செய்கின்றீர்கள்? ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்களும் தீவிர முயற்சி செய்வதை பார்த்து பாப்தாதா களிப்படைகின்றார். எனவே இன்னமும் செய்தியை பெறவிருக்கும் உங்களின் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதில் உங்கள் அனைவருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் இருக்க வேண்டும். எவரிடமிருந்தும் எவ்விதமான முறைப்பாடுகளும் வரக்கூடாது. வளர்ச்சி ஏற்படுகிறது, அது தொடர்ந்து இடம்பெறும். ஆனால் இப்பொழுது முறைப்பாடுகள் முறிவடைய வேண்டும். பாப்தாதா எப்பொழுதும் இரட்டை வெளிநாட்டவர்களின் சிறப்பியல்பை கூறுகின்றார். கள்ளம் கபடமற்ற தந்தையை மகிழ்விப்பதற்கான வழிமுறை நேர்மையான இதயத்தால் பிரபு கலைப்படைகின்றார் என்பதே ஆகும். இதுவே இரட்டை வெளிநாட்டவர்களின் சிறப்பியல்பு. தந்தையை எப்படி மகிழ்விப்பது என்பதை நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக அறிவீர்கள். தந்தை ஏன் நேர்மையான இதயத்தை விரும்புகின்றார்? ஏனென்றால் தந்தை சத்தியம் என்று அழைக்கப்படுகின்றார். கடவுள் சத்தியமானவர் என கூறப்படுகிறது. எனவே பாப்தாதா சுத்தமான நேர்மையான இதயங்களை கொண்டவர்களை மிகவும் விரும்புகின்றார். அப்படித்தானே? உங்களிடம் சுத்தமான இதயங்கள், நேர்மையான இதயங்கள் உள்ளன. சத்தியம் பிராமண வாழ்க்கையின் மகத்துவம். இதனாலேயே பாப்தாதா எப்பொழுதும் இரட்டை வெளிநாட்டவர்களை நினைவு செய்கின்றார். நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள ஆத்மாக்களுக்கு செய்தியை கொடுப்பதற்கு கருவிகள் ஆகி உள்ளீர்கள். பாருங்கள், பல நாடுகளிலிருந்து குழந்தைகள் இங்கே வந்துள்ளார்கள். எனவே அந்த நாடுகள் அனைத்தும் நன்மை பெற்றுள்ளன. அப்படித்தானே? கருவிகள் ஆகியவர்களும் இங்கே வந்துள்ளார்கள். ஆனால் பாப்தாதா எங்குமுள்ள இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளையும் கருவிகள் ஆகியுள்ள குழந்தைகள் அனைவரையும் பாராட்டுவதுடன் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார். தொடர்ந்து பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்கச் செய்யுங்கள். உங்களின் பறக்கும் ஸ்திதியால் அனைவரும் நிச்சயமாக நன்மை பெறுவார்கள். நீங்கள் அனைவரும் புத்துணர்ச்சி அடைந்தீர்களா? புத்துணர்ச்சி பெற்றீர்களா? சதா அது அமரத்துவமானதாக என்றென்றும் நிலைத்திருக்குமாக இருக்கட்டும். அல்லது நீங்கள் அதன் அரைவாசியை மதுபனிலேயே விட்டுச் செல்வீர்களா? அது உங்களுடனேயே இருக்குமா? அது சதா உங்களுடன் இருக்குமா? உங்களிடம் அமரத்துவத்திற்கான ஆசீர்வாதம் இருக்கிறதல்லவா? எனவே நீங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அது எப்பொழுதும் தொடர்ந்து வளரும். அது தொடர்ந்தும் வளரும். அத்துடன் அது அமரத்துவமாக இருக்கும். அச்சா, பாப்தாதா சந்தோஷமாக இருக்கின்றார். நீங்களும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை வழங்க வேண்டும். அச்சா, ஞான் சரோவரின் 10ஆம் ஆண்டு விழா. அச்சா, இது நல்லது. கியான் சரோவர் ஒரு சிறப்பியல்பை ஆரம்பித்து வைத்தது. கியான் சரோவர் ஆரம்பித்த பொழுது விஐபிகளும் ஐபிகளுக்கும் விசேஷமான உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தன. ஒவ்வொரு பிரிவுக்குமான நிகழ்ச்சிகளும் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து நடக்கின்றன. ஞான் சரோவருக்கு வருகின்ற ஆத்மாக்களுக்கு பௌதீக சேவையும் ஆன்மீக சேவையும் மிகுந்த ஆர்வத்துடன் நடப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஞான் சரோவரை சார்ந்தவர்களுக்கு பாப்தாதா விசேஷமான வாழ்த்துக்களை வழங்குகின்றார்.
ஏனென்றால் உங்களின் சேவையின் பெறுபேறாக அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக திரும்பி செல்கிறார்கள். அவர்கள் மற்ற சகப்பாடிகளையும் சந்தோஷமாக தம்முடன் அழைத்து வருகிறார்கள். ஞானசரோவர் எங்கும் ஒளியை பரப்புவதற்கு கருவி ஆகியுள்ளது. ஆகவே பாராட்டுகள். நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்தும் பாராட்டுகளை பெறுவீர்களாக. அச்சா, இப்பொழுது ஒரு வினாடியில் உங்களால் உங்களின் மனதை ஸ்திரப்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் முடிகின்றதா? அனைவரும் ஒரு வினாடியில் புள்ளி என்ற ஸ்திதியில் ஸ்திரமாகுங்கள். பாப் தாதா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, அசையும் பொழுதும் நடக்கும் பொழுதும் தொடர்ந்து இதை பயிற்சி செய்யுங்கள். அன்பில் திளைத்திருக்கும் எங்குமுள்ள அன்பான ஆத்மாக்களுக்கும் சதா கருணை நிறைந்தவர்களாகி ஆத்மாக்களின் துன்பத்தையும் அமைதியின்மையையும் விடுவிக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் கட்டுப்படுத்தும் சக்தியால் தமது மனதை, புத்தியை, சமஸ்காரத்தை சதா கட்டுப்படுத்தும் மகாவீர் ஆத்மாக்களுக்கும் தந்தைக்கு சமமாக இருப்பதுடன் சங்கமயுகத்தில் சதா ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யும் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் கருணை நிறைந்த தந்தையின் கருணை நிறைந்த குழந்தைகளாகி அனைவருக்கும் அவர்களின் இலக்கை காட்டுவீர்களாக. கருணை நிறைந்த தந்தையின் கருணை நிறைந்த குழந்தைகளான நீங்கள் யாராவது யாசிப்பவர்கள் போல் செயல்படும் பொழுது அவர் நன்மை பெற்று அவரின் இலக்கை அடைய வேண்டும் என அந்த ஆத்மாவின் மீது கருணை கொள்வீர்கள். இத்தகைய ஆத்மாக்களின் தொடர்பில் உங்களில் எவராவது வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பீர்கள். யாராவது உங்களின் வீட்டிற்கு வரும்பொழுது அனைத்திற்கும் முதலில் நீங்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பீர்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நபர் சென்று விட்டால் அது தவறாகவே கருதப்படும். அதேபோல் யார் உங்களின் தொடர்பில் வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் என்ற தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதாவது அருள்பவரின் குழந்தைகளாக அருள்பவர்களாகி நிச்சயமாக அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுங்கள். அதன் மூலம் அவர்களால் அவர்களின் இலக்கை சென்றடைய முடியும். ஸ்லோகம். விருப்பமின்மை என்பதன் மிக சரியான மனோபாவம் என்பதன் இலகுவான அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பற்றற்றவராக இருக்கும் அதே நேரத்தில் அன்பானவராகவும் இருப்பதே ஆகும். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நானும் எனது பாபாவும். இந்த விழிப்புணர்வில் ஒன்றிணைந்தவராக இருங்கள். நீங்கள் மாயையை வென்றவர் ஆகுங்கள். கரண் கராவன்கார் என்ற வார்த்தையில் தந்தையும் குழந்தைகளான நீங்களும் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள். குழந்தைகளின் கைகளும் தந்தையின் பணியும். குழந்தைகளான நீங்கள் மட்டுமே உங்களின் கைகளை நீட்டுவதற்கான பொன்னான வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். எனினும் அனைத்தையும் செய்விக்கின்ற ஒரே ஒருவரே உங்களை செய்ய வைக்கின்றார் என்பதே அனுபவமாக உள்ளது. அவர் உங்களை கருவிகளாக்கி அனைத்தையும் உங்களை செய்ய வைக்கின்றார். இதுவே சதா உங்களின் மனதில் வெளிப்படும் ஒளியாகும். ஓம் சாந்தி.